டு அவர் சேனல். போன பார்ட் 1ல பேஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இன்னைக்கு ரோஸ் பெட்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு இதே ஹூக்கு தான், இதே 4mm ஹூக்கு தான். இதில் வந்து நம்ம இந்த செயின் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த செயினில் தான் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லூப்பில் தான், நம்ம பேக் லூப்பில் தான் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த ஃப்ரண்ட் லூப்பில் தான் இப்போ வந்து ரோஸ் பெட்டல் வந்து நம்ம போடணும். இந்த தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டலில் தான் போடணும். இதில் நம்ம எதில் வேணாலும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இதில் தான் அப்படிலாம் கிடையாது, எந்த இதில்னாலும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஸ்டிச்சஸ் வந்து இருக்கு. எதில் வேணாலும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து இதில் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் ஹூக்கை விட்டுட்டு இதை இந்த மாதிரி நாட் மாதிரி போட்டு எடுத்துக்கணும். போட்டு எடுத்துட்டு இதை அப்படியே உள்ள விடணும். உள்ள விட்டு இந்த இதை இப்படி எடுக்கணும். இதை நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தான் இது. எதுலையா ஒரு நாட்டில் வந்து நம்ம விடுறோம். இப்போ இந்த லூப்ல விட்டு இதை ஒரு சுற்றி நம்ம சாதாரண நாட் போடும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்படி போட்டு இதை வந்து இதில் உள்ள விட்டு இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதில் 3 செயின் போடணும். 1 2 3. ஃபர்ஸ்ட் இதில் 3 செயின் போட்டிருக்கோம். ரெண்டாவது ஒரு சுற்றி இதில் ஒரு டிசி போடணும். இன்னொரு சுற்றி இதை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு சுற்றி இன்னொரு டிசி, அதே மாதிரி 3 டிசி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அந்த லூப்ல வந்து நம்ம விடணும். ஃபர்ஸ்ட் போட்டது 3 செயின், அதுக்கப்புறம் ஒரு டிசி, இன்னொரு டிசி, அதுக்கப்புறம் இன்னொரு டிசி. இதை போட்டுட்டு திருப்பியும் அடுத்த லூப்ல இதே மாதிரி 3 செயின் போட்டுக்கணும். 1 2 3 இந்த மாதிரி 3 செயின் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ திருப்பி இதுக்கு மேல 3 செயின் போடணும். போட்டுட்டு இதை அப்படியே டர்ன் பண்ணணும். இப்படி டர்ன் பண்ணிட்டு இதுல நம்ம 6 டிசி விட்டோம் பார்த்தீங்கன்னா, 1 2 3 4 5 6 டிசி இருக்கு. அந்த ஒவ்வொரு டிசிக்கு மேல 2 டிசி வந்து நம்ம போடணும். டிசினா டபுள் க்ரோச்செட். இது ஒரு டிசிக்கு மேல 2 டிசி போட்டிருக்கோம். இன்னொரு டிசிக்கு மேல 2 டிசி போட்டிருக்கோம். வந்து ஒவ்வொரு ரோஸ் இதழும் இதே ஃபார்ம்ல தான் வரும். இப்போ மொத்தம் நம்ம 12 போட்டோம். ஃபர்ஸ்ட் 6 டிசி போட்டோம். அதுக்கு மேல டர்ன் பண்ணிட்டு இது ரெண்டும் சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டிசி போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நல்லா இப்படி வச்சுட்டு இந்த இதில் இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க. இதை நல்லா பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இதில் விட்டுருக்கேன். இப்போ அடுத்த லூப்ல 1 2 3 லூப் வந்து விட்டணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு லூப் வழியா நான் இந்த இதை ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். அடுத்ததுல 1 2 3 விட்டுட்டு 4வது லூப்ல நம்ம இந்த மீதியில வந்து உள்ள விடணும். நல்லா பார்த்துக்கோங்க. 1 இந்த லூப்பை விட்டுருக்கோம். அடுத்தது 1 2 3 4 இந்த லூப்ல வழியா நம்ம உள்ள விட்டு இதை ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போடுறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 12 டிசிக்கு மேல நம்ம ரிவர்ஸ் எஸ்சி போடணும். ரிவர்ஸ் எஸ்சி எப்படி போடணும் அப்படின்னா, நல்லா பாருங்க. அது எப்படி போடுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம்
போடப்பட ஈஸியாக வந்துடும். இது எவ்வளோ தூரம்னாலும் நம்ம மடக்கி வச்சுக்கலாம், நம்ம கம்ஃபர்ட்டாக மடக்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது வழியாக இப்படி மாற்றி விடணும், அதாவது இப்படி இப்படி தள்ளி கூட பிடிச்சிக்கோங்க. இதை இப்படி உள்ள விட்டு இந்த ஃபஸ்ட்டு லூப் வழியாக உள்ள விட்டு இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு அந்த ஒரு செயின் அந்த லூப் வந்து 2 லூப் இருக்கணும். இதை இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து இப்படி மேலே கொண்டு வந்துடணும். மேலே கொண்டு வந்து இந்த 2 லூப் வழியாக இந்த செயினை இந்த செயின் வந்து போட்டுட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நாள் இதை இழுத்துக்கலாம். அடுத்தது வழியா இப்போ ஃபர்ஸ்ட் 1 போட்டோம், அடுத்தது இதே மாதிரி தான் 2 லூப்ல சேர்த்து விடணும். சேர்த்து விட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இப்படி வெளியில கொண்டு வந்துட்டு இந்த 2 லூப் வழியா ஒரு அந்த செயினை வந்து இழுத்துடணும். அதான் எஸ்சி. இப்போ 2 போட்டுட்டோம். எப்படி போடுறேன்னு பாருங்க. இந்த செயின்ல போடணும், இந்த செயின்ல போடணும், இந்த செயின் இப்படி மாத்தி எஸ்சி வந்து ரிவர்ஸ் எஸ்சியா போடணும். இதை உள்ள விட்டு இவ்வளவுதான். கொஞ்சம் டைட் பண்ணி இதை வந்து டைட் பண்ணிக்கலாம். அப்பதான் இங்க வந்து நல்ல ஒரு மேல வந்து அழகா இருக்கும். இதை எப்படி கொண்டு வந்து இந்த செயின்ல இழுத்துடணும். இதை இப்படி கொண்டு வந்து 2 செயின்ல 2 லூப்ல விட்டுருக்கோம். விட்டு இது 2 லூப் கிடைச்சிட்டு அதுல ஒரு இந்த செயினை இழுத்துடணும். அப்புறம் லைட்டா இழுத்து விடணும். அப்பதான் வந்து இது வந்து நல்லா அழகா கிடைக்கும். விட்டு இந்த மாதிரி எடுத்துடணும். இதை கூட இழுத்து விட்டு கூட இதுல நீங்க உள்ள விட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லூப் வந்து இழுத்து விட்டுறணும். கொஞ்சம் போட கொஞ்சம் இதா தான் இருக்கும். அப்படி போட்டு பழகிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா வந்துடும். இப்போ லாஸ்ட் ஒன், இந்த லாஸ்ட்ல போட்டுடணும். கரெக்டா அந்த 2 இதுதான் விடணும். அவ்வளவுதான். இப்போ 12 எஸ்சி 12 டிசிலையும் 12 ரிவர்ஸ் எஸ்சி நம்ம விட்டாச்சு. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பிட்டு இந்த லூப் திருப்பிட்டு இந்த லூப்ல நம்ம வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது 1 2 3 இந்த 4வது லூப் 3 லூப் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இந்த லூப்ல தான் நம்ம வந்து இப்போ ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். 3 தான் விட்டுட்டு 1 2 3 3வது விட்டுட்டு 4வது தான் நம்ம வந்து இந்த இதை க்ளோஸ் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெட்டல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு இதுல அதே தான் சேம் தான் 1 2 3 போட்டாச்சு. இதே மாதிரி தான் 3 டிசி போடணும். 1 2 3 டிசி போட்டாச்சு. நெக்ஸ்ட் லூப்ல 3 டிசி கரெக்டா லூப்ல பார்த்து தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் இதுல வந்து 3 டிசி 1 2 3 டிசி போட்டாச்சு. அதுக்கப்புறம் 3 செயின் 1 2 3. அதுக்கப்புறம் இப்படி டர்ன் பண்ணிக்கணும். இதை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டா கொஞ்சம் ஃப்ரீயா செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அப்படி டர்ன் பண்ணிட்டு ஒவ்வொரு டிசிலையும் 2 டிசி போடணும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. இப்போ நம்ம 6 டிசி வந்து போட்டாச்சு. சாரி 6 டிசிக்கு மேல 2 டிசி போட்டு மேல 12 டிசி வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பெடல் போட்டு வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, இந்த பெடல் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி உள்ள பெடல் இப்போ இது இந்த சைட்லேயே தான் நம்ம பார்க்கணும். இப்போ பெடல் செயின்
இப்போ இந்த லூப் வழியா இந்த லாஸ்ட் இந்த முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இந்த இதுல ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இதுல ஏன்னா 1 2 3க்கு அப்புறம் ஃபோர்த்ல தான் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். இப்போ நம்ம அதுல கரெக்டா நம்ம போட்டிருக்கோம். அப்ப லாஸ்ட் நீங்க வந்து கவுண்ட் பண்ணணும்னு கூட வேண்டாம். இந்த இதுல விட்டு விட்டு இது வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். சும்மா நீங்க எப்படினாலும் இதை மடக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அது சரியா ஃப்ரீ ஆயிரும். அப்பதான் நல்லா மடக்கிட்டு போட்டாலும் நம்மளும் ஃப்ரீயா கொஞ்சம் போட முடியும். இதுல வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த 12 டிசில செயின் போட்டுட்டு இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் எஸ்சில ஃபர்ஸ்ட் செயின்ல 2 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி உள்ள விட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்துடணும். அதுக்கேற்றாப்புல நீங்க நீடியில கொண்டு வந்து பண்ணும்போது தான் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல இப்படி கொண்டு வந்து 2 3 4 5 6 7 8 9 10 11 லாஸ்ட் 12. இப்போ நம்ம 12 போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல எங்க நம்ம முடிக்கணும் அப்படின்னா, இது வந்து இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 1 2 பார்த்துக்கோங்க. 1 1 2 இது ஆரம்பிச்சது 3 இது 1 4. இந்த 4வதுல தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். 4. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இதில் வந்து ரெண்டு இது வந்து பெட்டல் வந்து கிடச்சிட்டு, இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம். இந்த நீட்டிட்டு இருக்கிறத வந்து நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம் பேக் சைடில். இப்போ ஃபர்ஸ்ட் 2 பெட்டல் கிடைத்தாச்சு. இப்போ இந்த லைன் ஃபர்ஸ்ட் லைன் வந்து முடிஞ்சு. இப்போ செகண்ட் லைன்ல நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இதில் 2 செயின் 1 2 செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ ஏதாவது ஒரு லூப்ல வந்து நம்ம ஆரம்பிச்சுக்கணும். இந்த லூப்ல நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஆரம்பிச்சுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கப்புறம் எப்போதும் போலதான் 1 2 3 செயின் 1 2 3 டிசி போடணும். அடுத்த லூப்ல 3 டிசி 1 2 3. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம 6 தான் போட்டோம். இதுல வந்து 9 போட்டுக்கணும். அடுத்த லூப்ல 3 டிசி 1 2 3. இப்போ மொத்தம் 9 டிசி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இதுல 3, அடுத்ததுல 3, அடுத்ததுல 3. இப்போ 9 டிசி இருக்கு. 3 செயின் போடணும். போட்டு டேன் பண்ணணும். டேன் பண்ணி இந்த 9 டிசிலையும் 18 டிசியா போடணும். ஒவ்வொரு டிசிலையும் 2 டிசி 1 2. இது வந்து 1 ஒரு டிசி 1 2 1. இப்படி கவுண்ட் பண்ணி போடுங்க. நம்ம ஏதாவது ஒன்று விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா அழகா இருக்காது. ஒன் 2
1 2 1 2 1 2 1 2 1 2. எப்படி நம்ம வந்து 18 டிசி போட்டாச்சு. ஒவ்வொரு 9 டிசிலையும் 18 டிசி வந்து போட்டாச்சு. இப்போ இது வந்து 3 செயின். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 டிசி போட்டாச்சு. இப்போ இதுல வந்து 6 லூப் வந்து ஸ்கிப் பண்ணணும். இப்போ இது போட்டிருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லூப்ல போட்டிருக்கோம். இப்போ 6 லூப்ல ஸ்கிப் பண்ணணும். எப்படி போட்டு பாருங்க. 1 2 3 4 5 6 7th டிசியில தான் 7th லூப்ல தான் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். இது நல்லா இப்படி ஒட்டி கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்தது இந்த 18 டிசிலையும் ஒவ்வொரு ரிவர்ஸ் எஸ்சி போடணும். One, two, இதை மட்டும் முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பண்றேன். இல்ல ஓடுது. அதை வந்து சைலண்ட்ல போட்டோம். இல்ல அந்த சும்மா மியூசிக் மாதிரி பாட்டு போட்டு இது வந்து சைலண்ட்ல போட்டோம். மியூட்டா? மியூசிக் வேண்டாம்னா ஆமா மியூட் பண்ணிட்டு தான் மியூசிக் போட்டோம். இது காட்டணும் கண்டிப்பா. வால்யூம் குறைச்சிடணும். மியூட் போட்டோம். இல்ல கொஞ்சம் கதை விட இப்ப பேசணும். அடுத்தது இது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ரிவர்ஸ்ல எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கேற்றப்பல போட போட கொஞ்சம் ஈஸியா வந்துடும். நீங்க அதுக்கேற்றப்பல மீடியில அப்படி ஆட்டி எடுத்துட்டு வரும்போது அது கரெக்டா வந்துடும். இப்போ இதுல 6 டிசி வந்து ஸ்கிப் பண்ணிட்டு 7th டிசில நம்ம போடணும். இது ஃபர்ஸ்ட் இதுல போட்டிருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 இந்த டிசில இந்த லூப்ல நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பெட்டல். இதுல எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2, செகண்ட்ல 3, தேர்ட்ல 4, ஃபோர்த்ல 5, ஃபிஃப்த்ல 6 அப்படி வரும். ஃபர்ஸ்ட் 2 3 4 5 6 7 8 ரவுண்டு மட்டும் போட்டா போதும். இந்த எக்ஸ்டெண்ட்ல வந்து பண்ணணும்னு வேண்டாம். ஏன்னா இதுவே வந்து ஓரளவு இங்க வரைக்கும் கவர் ஆயிரும். அப்ப இந்த 8 ரவுண்ட்ல 9 மேல 9 பெட்டலோட முடிச்சிடணும். இப்ப நெக்ஸ்ட் நான் போடுறேன். ஒன்று 2 3 இதுல 3 டிசி போடணும். ஃபர்ஸ்ட் இதுல எல்லாமே சேம் தான். இதே மாதிரி தான் நம்ம போட்டு வரணும். அடுத்த லூப்ல 3 டிசி. அடுத்த இதுல 3 போட்டிருக்கோமா நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. ஒவ்வொன்றும் முடிச்சு அடுத்தது போகும்போது செக் பண்ணிட்டு தான் போகணும் நம்ம.
இல்லை திருப்பி எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து பிரிச்சு போடுற மாதிரி வந்துடும். 1 2 3. இப்போ மொத்தம் 6 போட்டாச்சு. 1 3 3 6 9 மொத்தம். 3 செயின் அப்படி டேர்ன் பண்ணிட்டு இந்த 1 அதே தான், எல்லாமே ஆஸ் யூஷுவல் அதே தான். ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் 3 ஸ்கிப் பண்ணிட்டு 4வதுல போடணும். மற்ற எல்லா பெட்டலும் 6 வந்து ஸ்கிப் பண்ணிட்டு 7th லூப்ல வந்து நம்ம போடணும். இதுல நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. அதே ஸ்டிச்னால நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருக்கேன். இவ்வளோதான். ஃபஸ்ட் ரவுண்டில் 2 பெட்டல், செகண்ட் ரவுண்டில் 3, தேர்ட் ரவுண்டில் 4, அப்புறம் 5 6 7 8 9 வரைக்கும் வரும். நம்ம 9 வரைக்கும் பெட்டல் போட்டால் போதும். அதுக்கப்புறம் உள்ள லாஸ்ட் இதை வந்து நம்ம போடணும்னு தேவையில்லை. இதே மாதிரி தான் மாற்றி இதே ஸ்டிச்சு தான் நம்ம வரிசை நம்ம போட்டுகிட்டே வரணும். இப்போ 8 பெட்டல் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் ரோ தான் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு 2 3 4 5 6 7 8 போட்டாச்சு. இப்போ 9 போடணும். அதாவது இந்த மேலோட ஸ்டிச்சை தான் ஆரம்பிக்கணும். இப்போ மேலே உள்ள இதில் நம்ம 9 பெட்டல் போடணும். இதே ஸ்டிச்சஸ் தான் தொடர்ந்து வரும். அதனால் நான் எப்போ ஸ்பீடாக காமிக்கிறேன். அதே ஸ்டிச்சு தான் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 9 பெட்டல் முடித்த பிறகு எப்படி ஃபினிஷ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லாமே முடிச்சாச்சு, எல்லா பெட்டலும் முடிச்சாச்சு. பேக்கில் இப்படி தான் இருக்கும். இந்த 2 மட்டும் விட்டுறணும். மற்றது இதே மாதிரி இன்னொன்றும் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்படி சைட் ஜாயின் பண்ணுறது அப்படிலாம் பார்க்கலாம். இது எக்ஸ்ட்ராக்குள்ளது எல்லாமே உள்ளே வந்து நம்ம நீண்டில் எல்லாமே ஃபினிஷ் பண்ணணும். அதை எப்படி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுத்தது இப்போ 2 சைடும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பேக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இதில் நான் 30 ஸ்டிச் வந்து விட்டுருக்கேன். எப்படி விட்டுருக்கேன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த நாட் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இது கூட நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் அரவுண்ட் பேஸ்க்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது கூட ஜாயின் பண்ணிட்டு இப்போ இதுல இருந்து 30 ஸ்டிச் வந்து நான் வந்து பேக் ஓப்பனுக்கு நான் வச்சிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 நான் ஃப்ரெண்டுக்கு வந்து விட்டுருக்கேன். அப்போ இதுல வந்து 76 இருக்கும், 76 ஸ்டிச்சஸ் இருக்கும். இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து இதை சைட் ஜாயின் மட்டும் பண்ணணும். அதே மாதிரி இதையும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். 30 ஸ்டிச் வந்து விட்டுட்டு இந்த பக்கம் இதை ஜாயின் பண்றதுக்காக விட்டுணும். இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் இதை ஜாயின் பண்றதுக்கு நம்ம வந்து வச்சணும். இது வந்து எப்படி நம்ம பண்ணணும் பாருங்க. இப்போ இதோட முடிச்சுட்டு மிச்சம் இதை கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து நம்ம உள்ள கொடுத்து அதை கட் பண்ணக்கூடாது. லென்த்தா எவ்வளவு உள்ள கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள கொடுத்து விட்டுறணும். இது வந்து ஒண்ணு ஹீட் பண்ணிட்டு ஒட்டணும். அப்படி இல்லைன்னா நல்லா உள்ள எவ்வளவு ஸ்டிச் வந்து உள்ள கொடுத்து நான் கடைசி உங்களுக்கு காட்டுறது எப்படி ஜாயின் பண்றதுன்னு. இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்றதுக்கு 76 வேணும். அதனால நான் 76 செயின் வந்து நான் போடுறேன். இதே மாதிரி ஒரு சின்ன நாட்டு போட்டுக்கணும். நாட்டு போட்டுட்டு இதுல இருந்து 76 1 2 3 4 5 6 7 8 9
நான் 26 வந்து போட்டாச்சு. இதில் அதுக்கப்புறம் ஒரு செயின் விட்டுட்டு இது இந்த இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு இதோட உள்ள உள்ள விட்டு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5. இந்த மாதிரி இந்த சைடில் தெரியுதுங்க, இந்த சைடில் உள்ள லூப் வழியா நம்ம வந்து செயின் விடணும். அப்பதான் வந்து இந்த பக்கம் இப்படி எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த சைடில் உள்ள விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த லூப் வழியா இதை இப்படி உள்ள விட்டு எல்லா செயினும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு போகணும். லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போலதான் ஒரு ஸ்டிச் வச்சுட்டு இந்த 2 இதை சேர்த்து ஒரு ஸ்டிச், இந்த 2 இதை சேர்த்து ஒன்று ஏசி இது லாஸ்ட் வரைக்கும் போட்டணும். இப்படி ஒரு 6 ரோ போடணும். 6 ரோ போட்டுக்கணும். 6 ரோ போட்டுட்டு காட்டுறேன். 6 ரோ போட்டாச்சு. இதுதான் சைடில் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள பெல்ட்டு. இந்த எக்ஸ்ட்ராஸ் உள்ள எல்லாத்தையுமே வந்து உள்ளே எடுத்து விட்டுறணும். எந்த அளவுக்கு முடியுமோ அது வரைக்கும் கீழே எடுத்து விட்டுறணும். கட் பண்ணியாச்சுன்னா அது வந்து அந்த நாட்டெல்லாம் அவுந்துடும். அதனால் எவ்வளோ தூரத்துக்கு கீழே வரைக்கும் எவ்வளோ இழுக்க முடியுமோ அதை இழுத்து விட்டுறணும். ஏன்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறது கிளாத்தை கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ சைட் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் வழியாக இந்த செயினையும் சேர்த்து எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சும் இந்த ஸ்டிச்சும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடணும். எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்படி பண்ணும்போது நீட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இல்லாட்டினா நீடில் வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹூக் வச்சே நான் ஸ்டிச் பண்ணுறேன்.
இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக முடிச்சிடணும். உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி முடிச்சிடணும். இந்த பெட்டல்ஸ் வந்து உங்களுக்கு போடுறது குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு வரைக்கும் அந்த ஸ்டிச்சு வரைக்கும் நம்ம போட்டுடணும். நீட்டாக வெளியில் வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு நம்ம நீட்டாக போட்டுடணும். அவ்வளோதான், போட்டாச்சு. நல்லா பெருசாக இருக்கும் உள்ளே வந்து. இது நம்ம எவ்வளோ நாளும் நம்ம போட்டுக்கலாம். அதாவது நம்ம அகலம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்புல போட்டுக்கலாம். நான் 6 ரோ போட்டிருக்கேன். 2 ரோவும் போடலாம், 3 ரோ, 4 ரோ, 5 ரோ, இது எத்தனை ரோனாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி சைடில் வந்து இந்த இதை வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ ஹேண்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கோல்டன் ஹேண்டில் வந்து எடுத்திருக்கேன். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கட்டும் ஹேண்டில். உடனே நல்லா காய வச்சுக்கோ. அடுத்த தலை வேண்டும். சரி சரி, தூங்கு. மண்டே அனுப்பிச்சுட்டேன்டா. இந்த லாஸ்ட் செயின் வரைக்கும் நம்ம அந்த ஹேண்டிலோட ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த சைடில் வந்து 5 ஸ்டிச் வந்து நம்ம விட்டுட்டு தான் இந்த ஹேண்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான், எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 ஹேண்டிலும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த மார்க் பண்ண நூலெல்லாம் எடுத்து விட்டுறணும். இப்போ சைடில் அந்த பெரிய ஹேண்டில் மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டி ஹூக் எடுத்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். எப்படி ஹேண்டில் ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும்.
அதே மாதிரி அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கணும். முடிஞ்சு இப்போது உள்ள இந்த மாதிரி செயினை வந்து மாட்டுறதுக்காண்டி நம்ம மாட்டிக்கணும். இப்போ உள்ள கிளாத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். இந்த பிசுறு எக்ஸ்ட்ரா உள்ள நூல் எல்லாமே உள்ளே எவ்வளோ தூரம் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி கிளாத் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நம்ம கிளாத்து வந்து எப்படி எடுக்கணும்னா ரவுண்ட் சைஸு 2 ரவுண்ட் சைஸ் போட்டோம் பார்த்திங்களா, அதை காட்டிலும் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அதே மாதிரி சைடில் ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா, அதில் சைட்லேயும் எடுத்துக்கணும், மேலே 1/2 இன்ச்சு அப்படின்னு எடுத்து இதை வந்து நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற பிசுறுகள்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடியது அடியில் வந்து ஒரு புஷ்ஷும் மேக்னெட் பட்டன் வந்து கொடுக்கணும், அவ்வளோதான். எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரோஸ் பேக் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் இந்த ரோஸ் பேக் செஞ்சு பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.